கொல்லிமலையின் மூலிகைகள். தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலை வாசஸ்தலம் கொல்லிமலை. 70 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலைப்பாதை மற்றும் மூலிகைகளின் ராணி என போற்றப்படுகிறது. இம்மலை காடுகளில் நிலவிய கடுமையான சூழலின் காரணமாகவும் கொல்லிவாய் பறவைகள் இங்கு வசித்ததால் கொல்லிமலை என்று பெயர் வந்தது. இயற்கையின் எழில் கொஞ்சம் கொல்லிமலையில் மூலிகைகளின் புகலிடமாக உள்ளது. இந்த மலைச்சரிவுகளில் சித்தர்கள் போற்றிய பல அதிசய மூலிகைகள் உள்ளன. அவற்றில் 3 மூலிகைகள் புற்றுநோய் செல்களை பட்டினி போட்டு அழிக்கும் ஆன்டி ஆஞ்சியோஜெனிக் பண்புகளை கொண்டிருக்கிறது. அந்த 3 மூலிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிறிய நங்கை. மூலிகைகளின் அரசு என்று அழைக்கப்படும் சிறிய நங்கை புற்றுநோய் சிகிச்சையின் நவீன அறிவியலால் வியந்து பார்க்கப்படுகிறது. இதிலுள்ள ஆண்ட்ரோகிராஃபோலைடு என்ற வேதிப்பொருள் புற்றுநோய் கட்டிகளுக்கு புதிய இரத்த நாளங்கள் உருவாவதை தடுக்கிறது. கட்டிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் ஆக்சிஜனையும் கொண்டு செல்லும் இரத்த ஓட்டத்தை துண்டிப்பதன் மூலம் புற்றுநோய் செல்களை மேற்கொண்டு வரவிடாமல் இது பட்டினி போடும். கரிசலாங்கண்ணி. காயகற்ப மூலிகையான கரிசலாங்கண்ணி கல்லீரலை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோய்க்கு எதிராகவும் செயல்படுது. இதுல இருக்கிற வெட்டலோலோக்டோன் என்ற பிளாவனாய்டுகள் புற்றுநோய் செல்கள் தங்களுக்கு தேவையான இரத்த விநியோகத்தை பெறுவதற்கு பயன்படுத்தும் சிக்னல்களை தருது. வில்வம். ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த வில்வம் ஒரு சிறந்த மருத்துவ கருவூலமாக கருதப்படுது. வில்வ இலையில இருக்கக்கூடிய லுபியோல் மற்றும் யுஜெனோல் ஆகிய மூலக்கூறுகள் கட்டிகளின் வளர்ச்சியை தூண்டி இரத்த நாளங்களின் உருவாக்கத்தை முடக்குகின்றன. இது புற்றுநோய் கட்டிகள் உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாமல் தடுப்பதிலும் கட்டிகளுக்கான உணவு பாதையை துண்டிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்குது. நம் முன்னோர்கள் உணவே மருந்து என்று போற்றி வரும் தமிழ் மூலிகைகள் இன்று நவீன ஆய்வுகளின் மூலம் புற்றுநோய் செல்களின் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து விநியோகத்தை தூண்டும் இயற்கை வேதி சிகிச்சை என்று செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது.